பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களையில அந்த ஃபேத் கிளினிக்ல சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமான ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். தொடர்ந்து லைவ்ல இணைந்து கொள்ளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேர்டுக்கு நேராக நம்ம இப்ப போகலாம். பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், விட்டு விடாதீங்க. அநேக நேரத்துல நம்ம வேகமா என்ன பண்ணுவோம்னா, சில காரியங்களை நம்ம விட்டு விடுவோம். நம்ம விசுவாசத்தை விட்டுருவோம், நம்ம ஜெபத்தை விட்டுருவோம். நம்ம என்ன நினைப்போம்னா, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணனே, நான் இவ்வளவு நாள் விசுவாசிச்சனே, நான் இவ்வளவு நாள் உபவாசிச்சனே, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலையேன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா உங்க கூட பேசுகிறார். நீ விட்டு விடாத மகளேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க, நான் விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே, நான் விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே. உங்க ஜெபத்தை விடாதீங்க. ஏன் விடாதீங்கன்னா, அற்புதம் செய்ய கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்கே அந்த கண்ணீர் மறையும். இன்றைக்கே ஒரு பாதுகாப்பு உண்டாகும். உங்களை அலக்களிக்கிற மனிதர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பாதுகாப்பா கர்த்தர் வைக்க போகிறார் உங்களை. ஆமென். எடுத்து வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க பாருங்க. வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். ஆமென். இப்போ என்னன்னா, அங்க எலிஷான்னு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அவருக்கு அந்த ஊர்ல ஒரு சகோதரி தான் புருஷன் கிட்ட சொல்லி ஒரு மேலறை கட்டி கொடுக்கிறார். உடனே எலிஷாக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாகி என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை உனக்கு நான் ஏதோ உதவி செய்யணுமாமா, நீ என் மேல இவ்வளவு அன்பா இருக்கியே, உனக்கு ஒரு உதவி செய்ய நான் விரும்புகிறேன். ஒருவேளை ராஜா கிட்ட உன்னை பத்தி ஏதோ சொல்லணுமா, இல்ல சேனாதிபதி கிட்ட உன்னை பத்தி ஏதோ சொல்லணுமான்னு அவங்க கேட்கும் போது அந்த அம்மா பதில் சொல்றாங்க பாருங்க. வாசிங்களே. அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால். அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சுகமா தான் குடியிருக்கேன் அப்படின்றாரு. ஆனா அந்த தேவ மனுஷனுக்குள்ளாக ஆவியானவர் ஏதோ ஏவுகிறார். இல்ல விடாத, அவ நல்லா இருக்கான்னு நினைக்கிறா, சொல்றா, வாயில தான் சொல்றா, ஆனா அவ உடஞ்சிருக்கா. இன்னைக்கு நீங்க கூட அப்படித்தானே சில நேரத்துல உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அருமையா இருக்கேன் அப்படின்னுவோம் இல்லையா? ஆனா உள்ளத்தை உடைஞ்சிருக்கிறத கர்த்தர் பாக்குறாருங்க. பார்த்துட்டு அடுத்த வசனம் நடக்குது பாருங்க. வாசிங்களே. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, தேவ மனுஷன் இப்ப யார்கிட்ட கேட்கிறாரு? அந்த அம்மாட்ட கேட்கல, நேரா தேவ மனுஷன் தன்னுடைய உடன் ஊழியர்கிட்ட கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாருன்னா, கேயாசி, இந்த அம்மாக்கு நான் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும்னு நீ நினைக்கிற, என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்றாரு பாருங்க. என்னன்னு சொல்றாரு பாருங்க. வாசிங்க. அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அவன் சொல்றான், தேவ மனுஷனே, இந்த அம்மாக்கு என்ன இல்ல, பிள்ளை இல்ல, இன்னொன்னு சொல்றேன், அந்த அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு தேவ மனுஷன் கேக்குறாரு, இது சாதாரண ஆள் இல்லைங்க, எலிஷா கேக்குறாரு. யோதான 2 பிளந்தவரு, மரித்தவரை உயிரோட எழுப்புற வல்லமை உள்ளவரு, இப்பேற்பட்ட மனுஷன் கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் போது இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு பல வருஷம் ஜெபம் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் எலியாட்ட கூட கேட்டிருக்கலாம். அதனாலதான் இந்த அம்மா நினைச்சிருப்பாங்கன்னா, எலியாட்டியே ஜெபம் பண்ண, எலிஷா வந்து என்னத்த கந்தர போறாரு, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கிறேன். தேவ மனுஷனே, உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமான்னு கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது ரூம் வேணுமான்னு கேளுங்க, நாங்க ஏதோ உங்களுக்கு எங்களால முடிஞ்சத செஞ்சு தரோம். அதாவது இந்த அம்மாக்கு விரக்தி வந்து இந்த அம்மா விட்டுட்டாங்க. போ, இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்காது, இனிமேல் எனக்கு ஒரு நன்மை நடக்காது, என் ஹஸ்பண்ட் வயசாயிட்டாரு, இனி எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் விட்டுருப்பாங்க? ஒருவேளை அந்த அம்மா கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கும் போது இந்த அம்மா ஏக்கத்தோட இருந்திருப்பாங்க, வாஞ்சியா இருந்திருப்பாங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, எனக்கு ஒரு மகன் பிறக்க மாட்டானா, எனக்கு ஒரு மகள் பிறக்க மாட்டாளா, வாஞ்சியா இருந்திருப்பாங்க. ஆனா அத்தனை வருஷம் வாஞ்ச ஏக்கம் எல்லாமே என்ன ஆயிருச்சு? எதுக்குமே பலன் வராம அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஏனி எனக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு அவங்களே விட்டுட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்கள விடல. ஒருவேளை இன்னைக்கு நீங்களே அவ்வளவுதான் எனக்கு எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு விட்டுட்டாலும் கர்த்தர் இன்னைக்கு திட்டமாய் பேசுகிறார். நான் உன்னை விடமாட்டேன் மகளே, உனக்கு நான் கொடுக்க வேண்டிய நன்மை நான் கட்டாயம் தருவேன். கமெண்ட் பண்ணுங்க, எனக்குன்னு குறித்ததை கட்டாயம் எனக்கு கர்த்தர் தருவா. உன்னை கைவிடவே மாட்டார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நீங்க நினைச்ச நேரத்துல நடக்காது,
நடக்காம இருக்கலாம், ஆனா அவர் நிச்சயமாய் அவர் குறித்த நேரத்தில் நடத்துவார். கமெண்ட் பண்ணுங்க, at appointment time my miracle will come. குறித்த காலத்தில் அவர் குறித்த காலத்தில் அற்புதம் நடந்தேதான் தீரும். ஆமென். பாருங்க, இந்த அம்மா வேண்டான்னு சொல்லுது, ஆனா அவர் என்ன சொல்றாரு, விடல. அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்களேன், என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். என்ன சொன்னாரு? ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நீங்களே இதெல்லாம் நடக்காத பிரதர், அவ்வளவுதான் முடிஞ்சு பிரதர், சரி நான் ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருக்கேன், நான் ஆண்டவருக்காக ஏதோ ஒண்ணு செய்யறேன், ஊழியத்துக்காக ஏதோ ஒண்ணு செய்யறேன், நான் இனி என்னத்தங்க செய்யுது, ஊழியக்காரங்களை நேசிக்கிறேங்க, போங்க, இனி எனக்கு ஒண்ணுமே நடக்காது நினைச்சீங்களா? கர்த்தர் நிச்சயமா உங்களை பார்த்து சொல்லுகிறார், அடுத்த வருஷம் இந்நேரம் அந்த அற்புதத்தை, அந்த ஏக்கத்தை, அந்த ஜெபத்தை, அந்த உபவாசத்துக்கு பலனை அனுபவிக்க போகிறீர்கள். கமெண்ட் பண்ணுங்க, next year at this time I will smile. அடுத்த வருஷம் இந்த நாளிலே மகிழ்ச்சியாய் மாறுவேன், மனமகிழ்ச்சியாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விட்டு கொடுக்காத, வேகமா விட்டு கொடுத்துடலாம். இப்ப பாருங்க, இன்னொரு வேதத்துல இன்னொருத்தர் இருக்கிறாரு, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மோசே இருக்கிறார். அவர் ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, வா மோசே போலாம், வா நீ போய் ஜனங்கள் என்ன பண்ணு விடுவின்னு சொன்னோன்னு மோசே என்ன பண்ணுகிறாரு, ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது. ஐயோ, நீங்க வேற யாரையே தேர்ந்தெடுங்க, எனக்கு பேச தெரியாது. ஒரு காலத்துல இருந்தே ஜனங்களை விடுவிக்கும்படியாக கொலை கூட பண்ண ஆயத்தமா இருந்த மனுஷன் இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு பேச தெரியாது அப்படின்றாரு. அதாவது என்னன்னா, ட்ரைங் டு அவாய்ட். ஐயோ, திருப்பி எனக்கு அதுக்கு ஞாபகப்படுத்தாதீங்க, அந்த எகிப்துல இருந்து ஜனங்களை விடுவிக்கணும்னு நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு வேதனை வருது. ஐயோ வேண்டாம், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், அதுல எனக்கு வெக்கமா இருக்கு, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, நான் கேவலமா ஓடி வந்துட்டேன்னு அந்த மோசே பயந்தார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மோசே பாரு, அவசரப்பட்டு முன்னாடி போன, நீ கேவலப்பட்டுட்ட, ஆனா இப்ப என்னுடைய குறித்த நேரத்துல உன்னை கூப்பிடுகிற, நீ வா, நான் உன்னை அனுப்பும் பொழுது உனக்கு ஜெயம் மட்டும்தான் வரும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை சில காரியங்களை, வீடு வாங்குறதுலயோ, இடம் வாங்குறதுலயோ, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு திருமணத்திலயோ, நீங்க தேவன் உங்களுக்கு குறித்த காலத்துக்கு முன்பாக ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கலாம், அதுல எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், விடாத, இன்னைக்கு போ, விடாத, இன்னைக்கு போ அப்படின்னு கர்த்தர் பேசுகிறாரு. இன்னைக்கு போங்க பிரதர், இன்னைக்கு போய் ஜெயம் ஆயிருமா? நிச்சயம் ஜெயம் ஆகும். ஏன் தெரியுமா? தேவன் உங்களுக்குன்னு குறித்த காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, யாரெல்லாம் கண்ணீரோட கவலையோட அப்படியே எனக்கு இது வேண்டவே வேண்டாம், நான் ஜெபம் பண்ணி எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நான் விசுவாசிச்சேனே, உபவாசிச்சேனே, ஊழியத்துக்கு கொடுத்தனே, சபைக்கு கொடுத்தனே, எனக்கு எதுவுமே நடக்கலையேன்னு அப்படியே விட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு பிள்ளையே பறக்காதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம், இனி என் குடும்பத்துல சமாதானம் வராதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம், இனி எங்களுக்கு வருமானத்துல வராதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் நீ சொல்லுகிறீர், மறுபடியும் நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன், மறுபடியும் உன்னை நான் கனப்படுத்துவேன், குறித்த காலத்துல உன் தலையை நிமிர்த்துவேன் நீங்க வாக்கு பண்ணுகிறீங்க. யாரெல்லாம் இன்னைக்கு இணைஞ்ச என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவரே சோத்திரம். அந்த சகோதரிக்கு அடுத்த வருஷம் நேரம் நடக்க முடியாத ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுத்தது போல, மோசையே அவாய்டு பண்றத வாலண்டியரா இழுத்து வந்து கொண்டு வந்து மோசையை கனப்படுத்தினது போல, இன்னைக்கு மறுபடியும் அவங்களுக்கு நன்மையை தாங்க, மறுபடியும் அவர்களை கனப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நீங்க கனப்படுத்துவீங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், விட்டு கொடுக்காத. ஆமென். மேபி உன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தோல்வியா இருக்கலாம், ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு வருகிற நாட்கள்ல நீங்க ஜெயமா இருப்பீர்கள். ஆமென். You are blessed. You are blessed. Bye bye.